அப்பாவினுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பல சமயத்தில் கூறியிருக்கிறார்கள். அண்மையில் வெளியான தேசிய குற்ற ஆவண காப்பு தரவுகளின்படி தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2018 4155 இருந்தது. 2023 40.4% உயர்ந்து 6968 பதிவாகியுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை. இது வரைக்குங்க நிரந்தர டிஜிபி நியமனம் இது வரைக்கும் செய்யலை. சிறுமிகள் முதல் முதியவர் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில். அது நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் காவல்துறையை சரியாக வழிநடத்தவில்லை என்பதுதான் இந்த ஆட்சியிலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. நான் எல்லா காவல்துறையுமே ஒட்டுமொத்தமாக நான் பழி சுமத்தலை. ஒரு சில காவலர்கள் அந்த மாதிரி இருக்கிறனால, ஒரு சில செய்திகள் காவல்துறையினர் மேலே வர்றனால நம்ம இதை பற்றி பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுதே தவிர ஒட்டுமொத்த காவல்துறையினரையுமே நான் குறை சொல்லவில்லை. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 2026 மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா அவர்களின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். அப்பொழுது பெண்கள், தலை குனிந்த பெண்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்கலாம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.